போதையில் அட்ரஸ் மாதிரி கீர்த்தி சுரேஷ் வீட்டுக்கு வர்றாரு பிரபல ரவுடி சூப்பர் சுப்பராயன். அங்கே அவர் இறந்தும் போயிடுறாரு. அந்த பாடியை அப்புறப்படுத்த கீர்த்தி சுரேஷ் அவங்க அம்மா ராதிகா சகோதரிகள்லாம் சேர்ந்து பக்காவான ஸ்கெட்சை போடுறாங்க. இதுக்கு இடையில ரவுடியோட மகனான சுனில் பார்த்தீங்கன்னா ஒரு டீமோட சேர்ந்து அப்பாவை தேடுறாரு. ரவுடியோட தலையை வெட்டி 5 கோடி சம்பாதிக்கணும்னு நினைக்குது இன்னொரு கும்பல். பழைய பகை காரணமா அந்த தலையை வாங்க அலைஞ்சிட்டு இருக்காரு இன்னொரு ரவுடி அஜய் கோஸ். இதுக்கு இடையில போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜான் விஜயோட டார்ச்சர் வேற. இவ்வளவு பிரச்சனைகளையும் எப்படி சமாளிக்குது கீர்த்தி சுரேஷோட குடும்பம்? தன்னோட கைக்கு வர்ற ரிவால்வரை வச்சு கீர்த்தி என்ன செய்யறாங்க? இதுதாங்க ஜே.கே. சந்துரு இயக்குன ரிவால்வர் ரீட்டா படத்தோட கதை. தலைப்பை பார்த்துட்டு இது பக்காவான ஆக்ஷன் கதை, ரிவால்வரை வச்சு கீர்த்தி சுரேஷ் சுட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஏகப்பட்ட சண்டை காட்சிகள் இருக்குன்ட்டு தப்பு கணக்கு மட்டும் போட்டுறாதீங்க. இது பிளாக் காமெடி கதை. பல படங்களில் பார்த்த தங்கள் வீட்டில் தற்செயலாக இறக்குற ஒருத்தரோட பாடியை யாருக்கும் தெரியாமல் அப்புறப்படுத்த நினைக்கிற ஒரு அப்பாவி குடும்பத்தோட கதை. கிளைமேக்ஸில் மட்டும் நீங்கள் நினைக்கிற ஆக்ஷன் கொஞ்சமாக இருக்கு. அப்பா இல்லாத குடும்பம், அம்மா அக்கா தங்கைன்னு வாழ்கிற கீர்த்தி சுரேஷுக்கு சபல புத்தியால் போதையில் வீடு மாதிரி வந்து இறந்து போகிற ரவுடியோட பாடியால் சிக்கல் வருது. மற்றபடி படங்களை போல் அந்த பாடியை ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் ஒரு பேக்கில் அடைச்சி மற்ற படங்களை போலவே ஒரு கார் டிக்கியில் வச்சு டிஸ்போஸ் பண்ண நினைக்கிறாங்க. மற்ற படங்களை போலவே இதுலேயும் பாடி காணாமல் போகுது. மற்ற படங்களை போலன்ட்டு சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த படத்தோட கதை அப்படி தாங்க போகுது. அப்பாவித்தனமான முகம், சில புத்திசாலித்தனமான நடவடிக்கைகள், கிளைமேக்ஸ் சீனில் மட்டும் கீர்த்தி சுரேஷோட நடிப்பு ஓகே. மற்றபடி பல இடங்களில் பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் வந்துட்டு போகிறாங்க. அவங்களுக்கான பில்டப் சீன், பவர்ஃபுல்லான வசனங்கள், அதிரடி ஆக்ஷன்லாம் அதிகமாக இல்லை. கீர்த்தி சுரேஷ் அம்மாவாக வர்ற ராதிகா தன்னோட வெகுளியான நடிப்பால் பேச்சால் சில இடங்களில் ரசிக்க வைக்கிறாங்க. ஆனாலும் அவங்க நடிப்பு பார்த்தீங்கன்னா பல இடங்களில் ஓவர் ஆக்டிங்னு தான் சொல்லணும். பிரபல தெலுங்கு நடிகர் சுனில் பார்த்தீங்கன்னா வில்லன், இன்னொரு வில்லன் அஜய் கோஸ், இன்னொரு வில்லன் கல்யாண் மாஸ்டரோட டீமு, புரோக்கர் சுரேஷ் சக்கரவர்த்தியோட டீமு, போலீஸ் ஜான் விஜய் டீமுன்ட்டு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஒருத்தரை மற்றவங்க தேடிக்கிட்டே இருக்கிறதுல பெரும்பாலான கதை போகுது. அதுலேயும் பல காட்சிகளில் பேசிக்கிட்டே இருக்கிறதும் காரில் புதுச்சேரியை சுற்றுற காட்சிகளும் ரொம்பவே போராயிருக்கு. பிளாக் காமெடி அப்படின்னாலும் ரெடின் கிங்ஸ்லி, சென்ட்ராயன், பிளேடு சங்கர்ன்ட்டு பலரும் வந்து காமெடின்ற பேரில் நம்ம காதை கடிக்கிறாங்க. வழக்கமான தன்னோட ஓவர் பேச்சு நடிப்பால் ஜான் விஜயும் பார்த்தீங்கன்னா டார்ச்சர் தான் கொடுக்குறாரு. இதுக்கிடையில் அந்த கால பாணியில் தப்பு தப்பாக தெலுங்கு பேசுகிற வில்லன், ஃபோனில் காரில் மாறி மாறி சுற்றுற சீனு, போலீஸ் ஸ்டேஷன், ஆளே இல்லாத ஃபேக்ட்ரியில் கிளைமேக்ஸுன்ட்டு ஏகப்பட்ட படங்களில் பார்த்த அதே சீன்கள் தான் இதுலேயும் இருக்குது. அந்த சீன்கள்லாம் ரொம்பவே சலிப்பை தட்டுது. படத்தில் ஏகப்பட்ட நடிகர்கள் இருக்காங்க. ஆனாலும் யாருமே பார்த்தீங்கன்னா மனசில் நிற்கலைங்க. அதுலேயும் காமெடின்ற பேரில் பல படங்களில் தொடர்ச்சியாக ஒரே மாதிரியான எக்ஸ்பிரஷனை கொடுக்குற ரெடின் கிங்ஸ்லி இனியாச்சும் கொஞ்சம் மாறணுங்க. நல்ல நடிகரான சுனிலை கூட அடையாளம் தெரியாத அளவுக்கு கெட்டப்பை மாற்றி சுமாராக நடிக்க வச்சு வேஸ்ட் ஆக்கி இருக்காங்க. சரி, சாண்ட்ரோல்டன் நல்ல மெலோடி கொடுத்துருப்பாரே, பின்னணி இசையில் கலக்கி இருப்பாரே அப்படின்னு நினச்சா அதுவும் ஏமாற்றம்தான். தினேஷ் கிருஷ்ணனோட ஒளிப்பதிவு மட்டும் ஓகேங்க. ஒரு ஹீரோயின் முக்கியத்துவம் இருக்க படத்துக்கான காட்சி அமைப்புகள், ஒரு காமெடி படத்துக்கான வசனங்கள், ஒரு த்ரில்லர் படத்துக்கான பில்டப்னு எதுவுமே இல்லாமல் கதையை நகர்த்தி இருக்காரு இயக்குனர் சந்துரு. பல படங்களில் பார்த்த காட்சிகள் இருக்கிறதும் படத்தை பின்னோக்கி இழுக்குது. கிளைமேக்ஸில் சில நிமிடங்கள் வர்ற ட்விஸ்ட், கீர்த்தியோட நடிப்பு, அவங்களுக்கான பில்டப் மட்டும்தான் படத்தில் இருக்க உருப்படியான விஷயம். மற்றபடி இந்த கதை, காமெடி, ஆக்ஷனுக்கு அவங்க முகம் செட்டே ஆகலை. ஒரு மகா நடிகையை இப்படி டம்மி நடிகை ஆக்கிட்டீங்களே அப்படிங்கிற கோபம் தான் நமக்குள்ள வருது. ரிவால்வர் ரீட்டா பொம்மை துப்பாக்கிங்க.